பை இந்த கண் திருஷ்டி போட்டி பொறாமை இது பிஸ்னஸ்லேயும் இருக்கு, நார்மல் சராசரி மக்களுக்கும் இருக்கு. கடும் கண் திருஷ்டி, கடுமையான வைத்தறிச்சல் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா என்ன பை பண்ண? குடும்பத்தில் 8 பேர் 7 பேர் 6 பேர் 5 பேர் 2 பேர் ஒருத்தர் கூட இருக்கட்டும், 10 பேர் கூட இருக்கட்டும், லைனாக உட்கார ஒரே ஸ்டாப்பில் நிற்க வச்சு அந்த திருநங்கை மூலிமா சொல்லி நல்லா அவங்க மனசார சுத்த சொல்லுங்கள். எதுவுமே படிக்க கூட வேணாம், ப்ரேயர் கூட. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் வேண்டிடுறீங்க, அதுக்கு உரு ஏற்றிடுறீங்க, தீபம் ஜோதி காமிச்சிடுறீங்க. அவங்க கூப்பிட்டு நல்லா அவங்க வயசானவங்களும் வயசு கம்மியும் ஆனால் திருநங்கையாக இருந்தால் போதும். அவங்க பண்ணுங்கன்னா 200% உங்களால் இந்த என்ன சொல்கிறது கண் திருஷ்டின்ற விஷயம் வந்து வேரோட போயிடும். மேலாப்ப போகாது, அழுக்க வந்து லேட்டாக தான் போகுமா, தவிர அடியில் நிற்கும். அந்த மாதிரி கண் திருஷ்டி அடியோடு அறுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு கண் திருஷ்டிலேருந்து நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக இருக்கிறவனா இல்லை, மனசார கொடுக்கணும். அவங்க 500 தான் கேட்பாங்கன்னா நீங்கள் 1000 ரூபாவை கொடுங்க. அவங்க 1000 ரூபாய் கேட்கறது 2000 இருக்கப்படாத 2000 ரூபாவை கொடுங்க. நீங்கள் மனசார கொடுத்து பாருங்கள், அத்தோடு நீங்கள் எப்படி இருக்கீங்க கூட வாழ்க்கையில் பாருங்கள். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இந்த கண் திருஷ்டி போட்டி பொறாமை இது பிஸ்னஸ்லேயும் இருக்கு, நார்மல் சராசரி மக்களுக்கும் இருக்கு. கடும் கண் திருஷ்டி, கடுமையான வைத்தறிச்சல் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா என்ன பாய் பண்ணலாம்? நல்லா கேட்டீங்க. இங்கே அல்சர் வந்து வயிற்றுச்சல் வருதோ இல்லையோ, மற்றவனை பார்த்து பொறாமையில் வயிற்றுச்சல் வருதோ இங்கே அதிகமாகிடுச்சு. ஆமாம், உண்மை. அது வந்து அக்கம் பக்கம் வருதோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க தான் அதிகமாக வரும். நம்ம கூட தானடா இருந்தோம், எப்படா பென்ஸ்கார் வாங்கினா, நம்ம கூட தான் எப்படா லோன் வாங்கினா, நம்ம கூட தான் எப்படா வீடு வாங்கினா, நம்ம கூட தான் எப்போ தானே கார் வாங்கினா அப்படின்னு இந்த வயிற்றுச்சல்லே இங்கே எரிஞ்சிருந்து வாங்கினவனே விற்றுட்டு போகிற அளவுக்கு வச்சுருவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கல் எடுத்து தூக்கி அடித்தா கூட அடிப்படாது, அந்த கந்திசி அடின்ற மட்டும் மோசமானது. அதனால் நம்ம ஆளுங்க வந்து ஒன்று சொல்லிடுற மக்களே, உங்களுக்கு முக்கியமானது எது வேணாலும் பண்ணுங்கள், உங்கள் சக்திக்கு எது வேணாலும் வாங்குங்க. ஆனால் கடன் வாங்காதீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எது வாங்கினாலுமே வாங்கினதுக்கு பிறகு, செஞ்சதுக்கு பிறகு, முடிஞ்சதுக்கு அப்புறம் பிறகு, ரிஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு எதுவானாலும் ஆஃப்டர் மட்டும் நீங்கள் உங்கள் ரிலேஷன், சொந்தம், பந்தம், அண்ணன், தம்பி எல்லார்ட்டுமே ஷேர் பண்ணுமே தவிர செய்யும் முன்னாடி, வாங்கிறதுக்கு முன்னாடி, கட்டுறதுக்கு முன்னாடி, பார்த்த முன்னாடி சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா சுவாகாயிடும், அது வாங்கவே முடியாது மாரி ஆகிடுது. அம்மாவா இல்லையா? உண்மைதான். ஸோ எது வேணாலும் செஞ்சதுக்கு வாங்கினதுக்கப்புறம் சொல்லுங்கள். கார் வாங்க போனால் வாங்கிட்டு சொல்லுங்கள், இடம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சொல்லுங்கள், வீடு கட்டுறமா கட்டிட்டு போய் கதபஸ்துக்கு விடுங்க. யாருமே சஜஷன் கேட்காதீங்க. சஜஷன் கேட்டிங்கன்னா ஒருத்தன் தூக்கி விடுவோம், ஒருத்தன் இறக்கி விட்டுருவோம். அப்புறம் நீங்களே ஒரு நடுநிலையில் இல்லாத மனநிலையில் வந்துடுவீங்க. அதான் தப்பு மட்டும் செய்யாதீங்க. இப்போது உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குது, குடும்பத்துக்கே இருக்குது. அந்த கண் திருஷ்டி போகணும், என்ன போய் பண்ணலாம்? ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக மண் பானை விற்கிற கடைக்கு போங்க. எங்கே போனோம்? மண்பானை கடைக்கு போங்க. சின்ன குடுவை மாதிரி ஒரு பானை வாங்குங்க. இந்த லவ் பட்ஜெட்டில் கூடு மாதிரி கட்டுவாங்க, அந்த மாதிரி சின்ன சைஸில் ஒரு பானை வாங்குங்க. இருக்கிறதுல விலை கம்மி, அதுதான் 50 ரூபா பானை வாங்குங்க. ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு கிலோ உப்பு வாங்குங்க. முக்கால்வாசி அந்த பானை ஃபுல்லாக உப்பு போடுங்க. போட்டுறீங்களா? மஞ்சத்தூள் அதை போடுங்க, குங்குமம் கொஞ்சம் போடுங்க, சந்தனமும் கொஞ்சம் போடுங்க, தப்பே கிடையாது. 3ஐயும் போட்டுட்டு ஒரு எலுமிச்சை கனி ஒன்று எடுங்க. அந்த கனி நல்லா மஞ்சள் கலரில் மலைமிலேன்னு இருக்கணும், தவிர ஒரு பக்கம் அழுவியோ ஒரு பக்கம் கருப்பு புள்ளியாக வச்சு கீரெல்லாம் வந்து டேமேஜாக இருக்கான பழம் இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா ஒரு பழத்தை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே வந்து ஒரு வெள்ளை கலர் துணியாலேயோ இல்லை சிகப்பு கலர் துணியாலேயோ இல்லை கருப்பு கலர் துணியாலோ, 3 சிகப்பு வெள்ளை கருப்பு 3மே. ஸோ இந்த 3 எதனா நீங்கள் எந்த துணி உங்ககிட்ட இருக்கோ அந்த துணியில் மேலே வாயை கட்டிடுங்க. கட்டிட்டு வீட்டுக்கு மூத்த தலைவர் யார் அது என்ன பண்ணிங்கன்னா, மூத்த தலைவர் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்தையுமே இந்த விஷயத்த சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு அந்த பானை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு நார்மலாக வீட்டில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுங்க. நீங்கள் அகல் விளக்கு போட்டு எண்ணெய் போட்டு தீபம் ஏற்றுவீங்களே, அந்த தீபத்தை வந்து அந்த பானை அண்டை வச்சுருங்க. வச்சுட்டு 1 மணி நேரம் ஆத்மார்த்தமாக சாமி கும்பிடுங்க. கண் திருஷ்டி விலகணும், கண்ணீச்சல் விதணும், வைத்தியம் இதற்கு எனக்கு இருக்கிற என்னென்ன பிரச்சனை இருக்கோ அனைத்தும் விலகிடணும். என் வீட்டில் சுபகாரியம் நடக்கணும், நல்ல விஷயம் இருக்கணும், ஹெல்த்தி இஷ்யூஸ் வரக்கூடாது, வீடு பாசிட்டிவாக இருக்கணும், யார் கண்ணும் என் வீட்டில் திருஷ்டியாக படக்கூடாது, வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறணும், மனசு என் வீட்டில் எந்த கண்டிஷன் இருந்தாலும் விலகிடணும்னு சொல்லிட்டு மனசார எல்லோரும் வேண்டிக்கிங்க. யாரை பார்த்து? அந்த பானையும் அந்த விளக்கை நேருக்கு நேராக அப்படி நேராக பார்த்து வச்சுட்டு
ஒரு 5 நிமிஷம் ஆத்மார்த்தமாக வேண்டிடுங்க. கரெக்டாக விளக்கு வந்து ஒரு மணி நேரம் எரியட்டும். எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் விளக்கை அணைச்சிட்டு ஓரமாக வச்சுருங்க. ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு திருநங்கையாக பார்த்து உங்கள் நியர்பையில் இருக்கிற தாண்டதுன்னு சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி வந்து வீட்டில் சுற்றி போடணுமா. இப்போ சுற்றி போடணுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சைப்பழம், கற்பூரம், முட்டை இதுதான் சுற்றி போடுவாங்க. இது வந்து வேற, இது மேலே இருக்கிற கந்திஷ்டி தான் விளக்கும். ஆனால் நான் சொல்கிறது அடியோட வேரோடு அறுத்துற மாதிரி உங்களுக்கு போயிடும். அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த பானையை வச்சு வாயு கட்டியிருக்கும். அப்படியே வந்து குடும்பத்தில் 8 பேர் 7 பேர் 4 பேர் 5 பேர் 2 பேர் ஒருத்தர் கூட இருக்கட்டும், 10 பேர் கூட இருக்கட்டும், லைனாக உட்கார ஒரே ஸ்டாப்பில் நிற்க வச்சு அந்த திருநங்கை மூலிமா சொல்லி நல்லா அவங்க மனசார சுத்த சொல்லுங்க. எதுவுமே படிக்க கூட வேணாம், ப்ரேயர் கூட. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் வேண்டிடுறீங்க, அதுக்கு உரு ஏற்றிடுறீங்க, தீபம் ஜோதி காமிச்சிடுறீங்க. அவங்க கூப்பிட்டு நல்லா அவங்க வயசானவங்களும் வயசு கம்மியும் ஆனால் திருநங்கையாக இருந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ அவங்க கையால் நல்லா சுற்றிட்டு இந்த பானையை வச்சு, ஆமாம் பானையை வச்சு நல்லா இப்படி சுற்றணும். குடும்பத்தையே சுற்றிட்டு சுற்றி முடிச்சோன்னு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம், கரெக்டாக சுற்றுறது 11:55 11:56 இந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக சுற்றிடணும். நைட்டு 11:56 11:57 11:58 12 ஹவர்த்துக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாடி குடும்பமே அங்கே அசால்ட் ஆகிட்டு எல்லாரும் நின்று சுற்றி போட்டுட்டு அவங்கள என்ன பண்ணோம், வீடை வந்து உங்களையும் சுற்றணும், வீடு ஃபுல்லாக சுற்றணும், வீட்டுக்கு வெளியே நின்றும் கேட்டை சுற்றணும், வீட்டோட எலிவேஷன் இருக்கு இல்லையா முன் தோரணை சொல்லுவாங்க அதையும் சுற்றணும். சுற்றிட்டு லெஃப்ட் பக்கமாக வலது பக்கமாக ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு எங்கே 3 முக்கு ரோடு முடியுதோ அங்கே போட்டு டமார்னு 12 மணிக்கு உடச்சிடணும். உடச்சிட்டு திருப்பி அந்த அவங்க வந்து வீட்டுக்கு வரக்கூடாது, அவங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடணும், அவங்க இடத்துக்கு அவங்க போயிடணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே முகங்கால அலம்பிடணும். குளிக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக குளிக்கலாம், இல்லைங்க முகங்காலம் தாராளமாக கழுவிட்டு நார்மலாக நீங்கள் படுத்துடலாம், அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணுங்கன்னா 200% உங்களால் இந்த என்ன சொல்கிறது கண் திருஷ்டின்ற விஷயம் வந்து வேரோட போயிடும். மேலாப்பா போகாது, அழுக்க வந்து லேட்டாக தான் போகுமா தவிர அடியில் நிற்கும். அந்த மாதிரி கண் திருஷ்டி அடியோடு அறுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு கண் திருஷ்டிலேருந்து நிம்மதியாக இருக்கலாம். இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள், 100% சொன்ன போய் இது என்ன கிழமையில் பண்ணலாம் போய் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்தால் இதை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணணும், செவ்வாய்க்கிழமை பண்ணணும். அப்படியே ரிவர்ஸாக சொல்லணும்னா செவ்வாய் சனி ஞாயிறு. சொல்லுங்க, செவ்வாய் சனி ஞாயிறு. ஆமாம், இந்த 3மே திருஷ்டியை கழிக்கும் நாள். புதன் வியாழன் வெள்ளி இதெல்லாம் வந்து இறைவனை வணங்கக்கூடிய நாள், புரியுதுங்களா? இந்த சனி ஞாயிறு இது நான் சொல்ல போனால் சுற்றி போடுறது ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப பவர்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதனால நீங்கள் இந்த செவ்வாயை பயன்படுத்தலாம், சனியை பயன்படுத்தலாம், ஞாயிறை பயன்படுத்தலாம். ஆனால் இரவு 12 மணிக்கு உடச்சிடணும். உங்களை சுற்றணும், வீட்டை சுற்றணும், வெளியில் சுற்றணும், வீட்டு இடம் சுற்றி இருந்தால் கூட சுற்றணும், உடச்சிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடணும். அவங்களுக்கு அந்த திருநங்கைக்கு காசு எப்படி கொடுக்கணும் தெரியுமா? 100 ரூபா தருவா 50 ரூபா தருவானா இல்லை, மனசார கொடுக்கணும். அவங்க 500 தான் கேட்பாங்க, ஆனால் நீங்கள் 1000 ரூபாவை கொடுங்க. அவங்க 1000 ரூபா கேட்குறது 2000 இருக்கப்படாத 2000 ரூபாவை கொடுங்க. நீங்கள் மனசார கொடுத்து பாருங்கள், அத்தோடு நீங்கள் எப்படி இருக்கீங்க கூட வாழ்க்கையில் பாருங்கள். இது வந்து நீங்கள் கடைக்கு செய்யலாம், வீட்டுக்கும் செய்யலாம், கம்பெனிக்கும் செய்யலாம், ஃபேக்ட்ரிக்கும் செய்யலாம், இல்லை பெரிய பங்களா வீடாக இருந்தாலும் செய்யலாம், அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் உடச்சிட்டு கீழே போய் செய்யலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். ஆனால் செய்கிறதுக்கு ஒரு நல்ல திருநங்கையை கூப்பிட்டு மட்டும் நீங்கள் செய்யணும். இதை வந்து நீங்கள் பண்ணாத செட் ஆகாது. ஏன்னா இந்த பரிகாரத்தோட தன்மை அந்த மாதிரி, இதோட பவர் அந்த மாதிரி. பண்ணிவிட்டு அவங்க குளிச்சுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், எப்படி இருக்கீங்க பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே வாழ்க்கை ஃபுல்லாக நடக்கும். எவ்வளவோ கண் திருஷ்டிக்கு நம்ம பரிகாரங்கள் பேசியிருக்கோம், நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இருந்தாலும் ரொம்ப 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 அற்புதமான பதிவாக கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை இதிலிருந்து தப்பிச்சுக்க எப்படி திருஷ்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நல்ல பதிவு பாய். நன்றி. நன்றிம்மா.